ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருஸ் vlog. வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நாம் இந்த எபிசோடில் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் சிம்புவும் கமலும் இணைந்து நடித்த தக் லைஃப் படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். தக் லைஃப் படம் எப்படி இருக்குது? நாம் எதிர்பார்த்ததே வந்திருக்கா, இல்லை எதிர்பார்க்காதது வந்திருக்குதா? அந்த படம் பார்க்கக்கூடிய படமா, இல்லை இன்றைய நிலைமையில் சமூக வலைதளங்களில் வலம் வருகின்ற செய்திகள் உண்மையா? திரையரங்கு செல்லலாமா, பார்க்கலாமா? இது எப்படிப்பட்ட படம்? இதை பற்றிய முழுமையாக நம்ம பார்ப்போம். தக் லைஃப் திரைப்படம், அந்த படம் ஆரம்பிக்கும் போது நாம் எதுக்காக அந்த தேட்டருக்கு போனோமோ அதுதான் அந்த படமும். நாம் என்னெல்லாம் ட்ரெய்லரில் பார்த்தோமோ அதுக்கு சற்றும் மாறாமல் இந்த படம் வந்திருக்கு. இது ஒரு கேங்ஸ்டர் படம். கேங்ஸ்டர் படம் அப்படின்னா தமிழகத்தில் தமிழ் படங்களில் கேங்ஸ்டருக்கு முத்தாய்ப்பாக இன்ற வரைக்கும் அது லைப்ரரியாக உபயோகப்படக்கூடிய ஒரே படம் நாயகன். 1987 வந்த நாயகன் படம் தான் இன்ற வரைக்கும் கேங்ஸ்டருக்கான ஒரு காட்ஃபாதர். ஏன் காட்ஃபாதர் சொல்கிறோம்னா, காட்ஃபாதர் தான் நம்ம நாயகன் படம். அந்த படத்தை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதே கதையை மீண்டும் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது இளமையான கமலஹாசன் 1997 ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது போலீஸார்கள் அங்கு என்கவுண்டருக்குள்ளே நுழையும் போது அங்கிருந்து தப்பி செல்லும்பொழுது ஏற்படுகிற சம்பவங்களின் அடிப்படையிலே இந்த கதை பின்னப்பட்டிருக்கிறது. இந்த கதையில் முதலாக ஒருவர் இறக்கும்போது, சுடப்பட்டு இறக்கும் பொழுது, ஒரு பையன் அனாதையாக நிற்கும் பொழுது, அவன் தங்கை பிரிந்து செல்லும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ இதுதான் கதையாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே கதையாக எடுத்து வச்சுருக்காங்க. எங்கேயுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. இந்த படத்தில் அபிராமி, அசோக் செல்வன், சிம்பு, நாம் பார்த்த தெரிந்த அதிக அளவுக்கு காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. சின்னி ஜெயந்தி வராரு, ஏன் வராருன்னு தெரியாது. நாசர் இருக்கார், ஜோசப் இருக்கார், மலையாள நடிகர் இருக்கார், எல்லா விதமான ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. சின்ன ரோலை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரோல் நல்லபடியாகவே செய்யப்பட்டிருந்தாலும் இந்த கதைக்கு அது எந்த வகையில் பலமாக இருக்குதுன்னு சொல்ல முடியல. இந்த படம் ஆரம்பித்து போகும்பொழுது நாம் திரையரங்கில் எந்த சடலும் இல்லாமல் உட்காந்துருக்குறோம். இன்டர்வல் வரைக்கும் நாம் எப்படி உட்காந்துருப்போமோ, இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு உட்காந்தோம்னா இன்டர்வலுக்கு அப்புறமும் அதே மனநிலையோடு தான் உட்காந்துருப்போம். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு 4 இடத்துல நாம் புன்முறுவல் பூக்கிற மாதிரியான டைலாக் இருக்குது, அவ்வளோதான். இந்த படம் கமல் அரசியலுக்கு போயிட்டதுனால கமல் இந்த படத்தில் அவர் நாத்திகவாதியாக இருந்தாலும் இந்த படங்களில் தேவையே இல்லாமையே கைலாஷ் போகிறார். ஒருத்தரை தீர்த்து கட்டக்கூடிய சம்பவம் வைக்க வேண்டுமென்னா எங்கே வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் கைலாஷில் போய் ஒரு சீன் வைக்கிறாங்க. கமல் அபிராமியை பார்ப்பதற்காக திருச்செந்தூர் போகிறாரு. அங்கே திருச்செந்தூர் கோயில் கட்டுறாங்க. இந்த படங்களில் ஆங்காங்கே ஆன்மீக வாடை அடிக்குது. ஒரு சமயம் அரசியலில் ஒரு புகுந்துட்டதுனால, ஏற்கனவே நாத்திகம் சாயம் பூசப்பட்டதுனால அவர் சார்ந்த கட்சிக்கும் இப்போ அவர் இருக்கின்ற கட்சிக்கும் அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்குற கட்சியும் ஒரு நாத்திகம் சார்ந்த கட்சியாக இருப்பதாக சாயம் பூசப்படுவதால் இந்த படத்தில் ஆங்காங்கே கடவுள் சிம்பல்லாம் வச்சு அவர் ஆன்மீகவாதி போல சித்தரிக்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தில் எல்லா காட்சி அமைப்புமே எல்லாராலையும் சாதாரணமாக யூகிக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் மட்டுமே. இந்த படத்தில் கணவன் மனைவி சீனு, திரிஷாவோட காட்சி அமைப்பு, இதெல்லாம் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இம்பேக்டை உருவாக்குதுன்னு தெரியாது. ஒரு கேரக்டர் அவர்களுக்குள்ள நெருக்கத்தை காட்டி அந்த நெருக்கத்தால் ஏதாவது பிரிவு பிரச்சனை வரும்பொழுது அது அந்த கேரக்டருக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான பாதிப்பு இந்த படத்தில் ஏற்படுத்தவே இல்லை. ஒரே ஒரு காட்சி, அந்த அபிராமி கமலை மறந்து இருக்கின்ற ஒரு நிலையில் நமக்கு அந்த லைட்டாக ஒரு காட்சி அமைப்பில் அது நமக்கு லேச மனம் நெகிழ்கிறது, அவ்வளோதான். மற்றபடி எந்த காட்சி இல்லை. இதில் நம்ம நினச்சது மாதிரியே யார் தங்கச்சியோ எப்போ சேருவாங்களோ, அவங்க சேரும்போது என்ன ஆகுமோ அது அப்படியே நடக்குது. ஆனால் நமக்கு எந்த விதமான மனசில் ஒரு நெகிழ்ச்சி உருவாகவே இல்லை. 2 பேர் பிரிஞ்சாங்கன்னா சேரணுங்கிற ஆர்வம் தியேட்டரில் படம் பார்க்குற நமக்கு வரணும். அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தில் என்ன ஆக்ஷன் பிளாக், ஃபைட் சீன்,
பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது வெளிநாட்டு சண்டை பயிற்சியாளர் வச்சு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் தேவையே இல்லாமல் காஷ்மீர்லேயும் பல கோவாலையும் இப்படி பல இடத்துல போய் ஃபேண்டஸியாக இல்லை காஸ்ட்லியாக ரிச்னஸாக காட்டணுங்கிறதுக்கான ஏற்பாடுக்காக சீனையும் வலுக்கட்டாயமான சீனையும் அசோக் செல்வன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். அவரோட கேரக்டர்லாம் நாம் எப்பயோ பழைய படங்களில் பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே பார்க்கக்கூடிய காட்சி அமைப்புகள், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் லென்த்தியான காட்சி அமைப்புகள்லாம் வைக்கிறதுனால படம் மிக 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 ஸ்லோவாக போகுது. நமக்கு ஒரு ஈர்ப்பே வரல, இன்ட்ரெஸ்டே வரல, யார் மேலேயும் நமக்கு ஒட்டுறதுல் வரல. யாரோ ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணணும். ஆரம்பிக்கும் பொழுது சிம்பு தான் ஹீரோன்ற மாதிரி ஒரு சின்னதாக லைன் போகும். அதன் பிறகு கமல் ஆரம்பிக்கும். இவர்கள் 2 பேரில் யாரை நமக்கு ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாது. இருந்தாலும் சிம்பு கமல் காட்சி அமைப்பில் கமல் கூட இருக்கிற இடத்துலலாம் அவர் கமல் கூட நடிக்கிறாருன்ற எண்ணம் அவருக்கும் இல்லை. நம்ம பார்க்கும் பொழுதும் அவர் கமல் கூட நடிக்கிறாரு, அவரோட இது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயமே இல்லை. அதை ஈஸியாக அனாவசியமாக ஊதி தள்ளிட்டு சிம்பிளாக நடித்து கேஷுவலாக போயிட்டே இருக்கார். சிம்பு மிகப்பெரிய நடிகன், மிக திறமசாலிங்கிறது இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கார். அந்த வகையில் சிம்புக்கு இது ஒரு சிறந்த படம். இந்த படம் யாருக்காவது மைலேஜ் கொடுக்கணுன்னா அது சிம்புக்கு தான் மிகப்பெரிய மைலேஜ் கொடுக்கும். இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருமே படம் முடிகிறதுக்குள்ளே சுட்டு கொண்டுடுறாங்க. ஒன்று கமலோ இல்லை கேரக்டரோ யாராவது விட்டு சுட்டு கொண்டுடுறாங்க. படம் முடியும் போது படத்துக்கு உள்ளேயும் படம் பார்க்குற நம்மளையும் போட்டு தள்ளிட்டு தான் அனுப்புகிறாங்க இந்த திரையரங்கிலேருந்து. இந்த படம் நிச்சயமாக கேங்ஸ்டர் படங்களை எப்படி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அமைப்பான இருக்கலாம். இதை பற்றி ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஏன் மனசு வரலன்னா, ஒரு கமல் நடிச்சிருக்காரு, மணிரத்னம் இயக்கியிருக்காரு, ஒரு நல்ல படமாக அமையணும், இது வந்து நல்லபடியாக போய் சேரணும், இது வந்து சினிமா துறையில் ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஆசைப்படுற நம்மளை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி, பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. இந்த படம் தியேட்டருக்கு போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் படத்தை சுமாராக பார்க்கலான்னா பரவாயில்ல, கமலஹாசனுக்காக பார்க்கலான்னா, இல்லை மணிரத்னத்துக்காக பார்க்கணுன்னா கூட, ஆனால் மணிரத்னம் படம் மாதிரி இருக்காது. இருந்தாலும் அதுக்காக போகலாம், மணிரத்னம் எடுத்துட்டாருன்னு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோ வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.